ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் வந்துட்டு நம்ம சீதா இருக்காங்களே, சீதா கோச்சிட்டு வந்ததுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணாதடி, நீ காஃபி எடுத்து குடி, எனக்கு வேலை இருக்குன்னு பேசிகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா. அந்த டைம் பார்த்தா அருண் என்ட்ரி கொடுக்க அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு வர, வாங்க மாப்பிள்ள அவன் வந்து தெரியாமல் கோச்சிட்டு வந்துட்டா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்குறாங்களாமா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே இவ்வளோ தாங்க லிமிட்டாக நுழைய முடியும். அதை விட்டுட்டு ஓவராக நுழைஞ்சா அதுவே பிரச்சனை வேணும். என் புள்ள வாழ்க்கைன்னு அவங்க யோசிச்சா, இவங்க என் புள்ள வாழ்க்கைன்னு இவங்க யோசிச்சா கண்டிப்பாக விரிசல்கள் பெருசாகுங்க. எங்கள் அம்மா பற்றி நீ பேசினேன், உங்கள் அம்மா பற்றி நீ பேசினேன், இது எதுக்குப்பா இந்த பிரச்சனை? உங்கள் மாமா, உங்கள் அக்கா, எங்கள் அக்கா, எதுக்கு இந்த லைஃபு? நம்ம லைஃபு நம்ம வாழணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக எதுவுமே யோசிக்கக்கூடாதுப்பா, இது புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முத்து என்ட்ரிங்க. உடனே அருண் இருக்கிறது தெரியாமலே, என்ன சீதா இப்படி இதுக்கெல்லாம் கோச்சிட்டு வர, லைஃப்பில் எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தானே ஆசைப்படுறாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போ, உங்கள் அக்கா கோச்சிட்டு வரதா இருந்தால் எப்பொழுதும் இங்கே தான் வளவட்டியாக கிடக்கணும்னு சொன்னேன், அதுக்கு தான் ஆசைப்படுறியா பாலகுமாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சுட்டு உட்கார வச்சாலும் மனசில் உள்ளதெல்லாம் வெளியே வருது போல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டே இருக்க டைமில் உன் வீட்டுக்காரருக்கு ஈகோ அதிகம், ஈகோ ஈரோடு வரையும் இருக்குது, அது மட்டுமானே கொஞ்சம் அரலூஸ் மாதிரி நடந்துக்குவார் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, ஃபன்னாக போயிட்டு இருக்க விஷயத்த நம்ம அருண் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. உடனே கோச்சிக்கிட்டு சீதா நீ கிளம்பிவான்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இவர் இங்கே இருப்பாருன்னு சொல்ல மாட்டியாமா, எங்க மாமா நீங்கள் சொல்ல விட்டீங்க அப்படின்றாங்க இவங்க. கடைசியில் இவங்கெல்லாம் சிரின்னு சிரிக்கிறீங்களாடா, சிரின்னு சிரிங்க, உங்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு போறாரு நம்ம அருண். கடைசியில் இப்படி சொதப்பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் ஷோரூமில் ஒரு குழந்தைய மேய்க்க முடியாமல் அடிச்சு விட்டாருங்க. உடனே அந்த அம்மா சாம விடுது, உனக்குலாம் குழந்தைய பிறக்காதுன்னு. இங்கே டாக்டரை பக்கம் வந்து அரலூசு